பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. குட் மார்னிங் வெர்சஸ் ராமதாஸ். இந்த சண்டை அப்படின்றது இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது சார். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சு, அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அந்த அவரே குறிப்பிட்டது போல் அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒட்ட வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் முன்னாடி இருந்தது. இது பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்த போது குடும்பத்தினர் நினச்சா அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். குடும்பத்தினருடைய கையெல்லாம் மீறி இது வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. இப்போ வரைக்குமே டாக்டர் அன்புமணி வந்து வெளியில் வேற ஒரு ஃபேஸ் தான் வச்சிருக்கிறார். அது உள்ள என்னங்கிற நமக்கு தெரியும். வெளியில் வந்து அவர் விட்டு கொடுக்காம, டாக்டர் ஐயாவையும் விட்டு கொடுக்காம, பாமக விட்டு கொடுக்காம, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லியும், எங்களுக்கு வழிகாட்டி வந்து மருத்துவர் ஐயா தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருடைய பாதை விட்டு தான் நடப்போம்னு சொல்லி அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து எகெயின்ஸ்டா அவர் வந்து எதுவும் சொல்ல, அவருடைய டிஸ்பிளஷர் முகுந்தனை வந்து ரொம்ப தெளிவாக காட்டினார். கடந்த பொதுக்குள்ள வந்து ரொம்ப தெளிவாக காட்டினார். அவருக்கு வந்து என்னென்ன, ஏற்கனவே டாக்டர் அன்புமணி உள்ள வந்ததையே குடும்ப அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஒரு முகுந்தன் வந்தாருன்னா ஒரே குடும்பத்தில் 3 முக்கியமான பொறுப்பு. திமுக சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது. அப்போ அதே பிரச்சனையும் நம்மளும் போகணுமா அப்படிங்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அப்போ அதில் அவங்க உடம்புப்படியாக இருந்து பல விஷயங்கள்லாம் வெடிக்கும் போது இன்றைக்கி வரதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து அது ரஜினி சார் படத்தை சொன்னால் கத்தம் அப்படின்னு தான் தோணுது. பாமக பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இன்றைக்கி அவர் சொன்ன கருத்துக்களை ஒட்டி தான் கேட்குறேன் சார். இப்போ வந்து ஒரு மேடை நாகரிகம் இல்லை, தலைமை பண்பு இல்லை, நான் தவறு செஞ்சுட்டேன் அமைச்சராக்கி அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படின்றது இப்போ வந்து மூணையும் தனித்தனியாக பார்ப்போம். மேடை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் நான் வந்து டாக்டர் அன்புமணி பக்கம் நிற்கிறேன். உங்களுக்கு சரிங்களா, உங்களுக்கு புரியுதுக்கா? டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னமும் பெருந்தன்மையாக நடந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று, நம்முடைய முதிர்ச்சி. அப்போ நம்மளுடைய அனுபவமாக நம்ம பார்க்கணும், நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறதையும் பார்க்கணும் ஒரு இடத்துல. ரெண்டாவது, எதுக்காக இந்த சண்டை வந்ததுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஈகோ கிளாஸ்லாம் வந்துச்சு தவிர கொள்கை, கோட்பாடு, முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கே பிஜே பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். நம்ம வந்து அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நீங்கள் தானே பொறுப்பெடுக்கணும். அது இன்னைக்கு வந்து சொன்னீங்கன்னா, அவர் வந்து பேசும்போது பேட்டியில் எழுக்கு முழுக்க நாங்கள் குடும்பத்தோடு பேசணும்ன்றார். பாட்டாளி மக்கள் கட்சியோட முடிவை நீங்கள் குடும்பத்தோட பேசிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் டேக்கன் கிராண்டடாக அந்த வன்னிய சமுதாயத்துடைய மக்கள் வந்து நீங்கள் டேக்கன் கிராண்டட் எடுத்துட்டீங்களா? அப்போ நாங்கள் பொதுவெளியில் வச்சோம், பொதுக்குள்ள வச்சோம், எலெக்ஷன் வச்சோம், அப்படிலாம் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து முகுந்தன் அவர்களை வந்து நீங்கள் இளைஞர் அணி கொண்டு வந்து முடிவு பண்ணீங்க. எங்கே எடுக்கப்பட்ட முடிவு இது? அப்போ அறிவிக்கப்பட்டது பொதுக்குள்ள. அதற்கு முன்னாடி 100 முறை பேசப்பட்டதுனால தான் அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இல்லாட்டி ஷாக்கை தான் வெளிப்படுத்திருப்பார். உங்களுக்குள்ள அதிர்ச்சியை வெளிப்படுத்தாமல் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். யாரு? அன்புமணி ராமதாஸ். ஏன் வெளிப்படுத்தினார்? எவ்வளவு தூரம் சொன்ன கேட்க மாட்டீங்கனால தான் அவர் கால் ஆட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட போல கீழே போட்டுட்டு வந்து நீங்க என்னாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முன்னாடி தான் வந்தா, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு. அப்போ இது வீட்டில் பேசப்பட்டது. வீட்டில் பேசும்போதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வேண்டாம்னு சொல்லிட்டார். இப்போ வேண்டாம் ஏதோ சொல்லியிருப்பார். அப்போ இது பொறுத்து போலாமா வேண்டாமான்னு அங்கே ஒரு அமிக்கபிள் டிசிஷன் வந்த பிறகு இங்கே வந்திருக்கணும் மேடைக்கு. அப்போ இவர் என்ன மேடை நான் வந்து சொல்லும் போது நீ மறுத்து பேசலாமான்றார். அப்போ வீட்டில் எதிர்க்கப்பட்ட விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுருக்கலாமா? இப்போ இவர் வந்து நிறுவனர்னா அவர் தலைவர் இல்லையா? அப்போ அவருக்கு புரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு மகன், ஆனால் அந்த கட்சிக்கு தலைவர் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து செஞ்சீங்களா? அப்படிங்கிற நான் நேராக அறிவிச்சிட்டா என்ன செய்வேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணக்காக இருந்தது. அப்போ அறிவிச்சா என்னுடைய அதிருப்தியை காட்டுவேங்கிறது இவருடைய கணக்காக இருந்தது. அப்போ நீங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுனால தான் அவர் ஷாக் ஆகலை. இன்னும் முகுந்தனா அப்படின்னு அவர் ஏன் ஷாக் ஆகலை? அப்போ நான் சொல்ல நீங்கள் செய்கிறீங்கல்ல அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே அவருக்கு வருது. அப்போ நீங்கள் வீட்டில் பேசின விஷயம் தானே, வீட்டில் எப்படி பேசுவீங்க கேட்குது. அப்போ அவர் கட்சிக்கு எவ்வளோ வருஷம் பாடுபட்டிருக்காருங்கிற கேள்வி வந்து அன்புமணி பொதுவெளியில் எழுப்புறாரு. சரிதானே அது? அப்போ வந்து நீங்கள் காலகாலமாக ஜி.கே. மணி பாடுபட்டிருக்கிறாரு, தலித் தலைமொழி பாடுபட்டிருக்காரு, ஏ.கே. மூர்த்தி பாடுபட்டிருக்கிறாரு, இன்னும் எத்தனை தலைவர்கள் சொல்லிட்டு போனோம். அவங்கெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ராவணன் இருக்கிறாரு, பாலு இருக்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் கணக்கில் கிடையாதா? அப்போ இது வந்து யார் முடிவு பண்ணிக்கிற? நான் யார் வளர்த்த கட்சி, யார்? அப்போ நீங்கள் வந்து பெரும் முயற்சி வளர்த்தீங்க, எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு உடன்பட்டு வந்து 2 கோடி வன்னியர்கள் இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது, நீங்கள் தான் மூலம், நீங்கள் தான் நிறுவனர், நோ டவுட். ஆனால் குரு எவ்வளோ ஆள் தேடிட்டு வந்திருப்பாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மா.க. ஸ்டாலின் எவ்வளோ ஆள் தேடிட்டு வந்திருப்பாரு, மேலேருந்து கீழே வரைக்கும் ஐயாவுடைய தலைமைன்னு ஏற்று வந்தவர்கள் கணக்கில் வரமாட்டாங்களா? நீங்கள் மட்டும் தான் கணக்கில் வருவீங்களா?
அப்போ எப்படி கணக்கு வருது? அப்போ முழுக்க முழுக்க நான் பேசிட்டேன் அது ஒரே ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து எப்படி நிப்பாட்ட முடியும்? ஸோ இப்போ சார் இவருடைய ஸ்டேட்மெண்ட் மருத்துவர் ராமதாஸ் சொல்லும்போது எனக்கு கெட்ட பேரை உருவாக்க பார்க்குறாங்க, அது அப்படிதான் காயின் பண்றாங்க அப்படின்றது தான் இவர் கிளைமா இருக்கு. 8 பேர் வந்தப்பவே நான் இறந்ததுக்கு சமம்ன்ற அளவுக்குலாம் பேசுறாங்க. அப்போ ஸோ யாருக்கு கெட்ட பேரு? இந்த இடத்த பார்ப்போம், இந்த 8 பேருங்கிற பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை விட்டுடுங்கிற பார்ப்போம். நானோ என்னுடைய குடும்பத்தினரோ எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவ இடங்களுக்கும் வரமாட்டோம், வந்தா என்ன செய்யணும்னு சொன்னது யார்? யாராவது கேட்டாங்களா? அப்படி யாரும் கேட்கலையே. யாருமே கேட்காம தானே சொன்னாங்க. அப்ப கலைஞர் அவர்கள் இது ஒன்று சங்கரமடம் அல்ல அப்படின்னு சொன்னனால தான் வாரிசு அரசியல் விமர்சனமாச்சு. சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்துட்டீங்களே சார்னு. ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பத்தில் இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன பிறகு உதயநிதி வந்தால் தான் விமர்சனம் வருது. திரு உதயநிதி அவர்கள் எனக்கு அரசியல் ஆசை இல்லை, என்னோட மூத்தவர்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல இன்னும் இருக்கு. அப்படி சொன்னாலும் தான் விமர்சனம் வருது. ஆனால் அப்படி சொல்லாத யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க ஓபிஎஸ் பார்த்து உங்க மகனை ஏன் கொண்டு வந்து ஏன் யாருமே கேட்கல? ஜெயக்குமாரை பார்த்து உங்க மகனை ஏன் கொண்டு வந்து யாருமே கேட்கல? மனோஜ் பாண்டியனை பார்த்து வந்து அவங்க குடும்பத்தில் வந்து பிஹெச் பண்ணியிருந்தாரு, அவர் அம்மா இருந்தாங்க, யாருமே அவங்கெல்லாம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லலை. அப்போ கொண்டு வர மாட்டோம்னு சொன்னவங்கனால தான் இது விமர்சனத்துக்குள்ளாது. அப்போ டாக்டர் ஐயா தானே சொன்னார் இதை கொண்டு வர மாட்டோம்னு. யாருமே கேட்காத போது அவர் வந்து பாடுபட்டதுக்கு என் குடும்பத்தில் எல்லாருக்கும் 4 பேர் பதவி கொடுக்கணும் எல்லாரும் சரின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா மருத்துவர் ஐயாவை கடவுள் போல் பார்த்தார்கள், அப்படிதான் பார்த்தாங்க. அப்போ நீங்கள் அதை மீறின யார்? நீங்கள் தானே மீறினீங்க. என் குடும்பத்தில் வரமாட்டாங்க. அப்போ என்ன அழுத்தம் இருந்தது? அப்போ அழுத்தத்துக்கு அடிபணிவீங்கன்னு அப்போ உங்களை நம்பி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? என் மருமகள் வந்து காலை பிடிச்சி அழுதாங்க, என் பையன் வந்து கையை பிடிச்சி அழுத்தாரு, நான் வந்து சரி. அப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அப்போ கட்சியோடைய பாலிசி எதிர்காலம்லாம் பரவாயில்ல, நம்ம மருமகனும் மகனும் வந்து வரக்கூடாது செஞ்சிருவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ காம்ப்ரமைஸ் நீங்கள் எங்கே பண்ணுவீங்கிறதுல இருக்குல்ல. உங்களை நம்பி வந்து அந்த 2 கோடி பேர் இன்னைக்கு இருக்காங்களா? உங்கள்ட்ட 5% வாக்குகள் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு நாள் 6% வாக்கை தொட்டதே இல்லை. ஏன்? அப்போ இந்த வன்னியர் சமுதாயம் வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி திரண்டது போல திரண்டதே இல்லை. முக்குளத்தோருக்கு இப்படி ஒரு கட்சி உருவானது இல்லை, பட்டியலத்தவர்கள் இப்படி ஒரு கட்சி உருவானது இல்லை, கவுண்டர் இனத்தவர்களுக்கு இந்த மாதிரி கட்சி உருவானது இல்லை, எந்த நாயுடு சமூகம் இந்த மாதிரி எந்த சமூகத்துக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி உருவானது இல்லை. இந்த கட்சி தொட்ட உயரத்தை இன்னொரு சமூக பின்பலம் கொண்ட கட்சி தொட்டதில்லை. அப்போ அந்த மக்கள் பூரா அவங்களை வந்தாங்களா இல்லையா? அவர்கள்லாம் படிக்காத ஏழை பாமர விவசாய மக்கள் எல்லாரும் வந்தாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னீங்க என் குடும்பத்தில் பார்த்தேன், நான் வளர்த்தேன், நான் என்ன ரூமில் பேசினேன், வீட்டில் பேசினேன், மாமல்லபுரத்தில் பேசினேன், சுற்றி நீங்கள் 4 பேர் தான் பேசியிருக்கீங்க. அப்போ அங்கே அதை நம்பி வந்த வன்னிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அது வந்து நீங்கள் பழைய ஆட்கள் ஜி.கே. மணியண்ணன் போலையோ பாலு அண்ணன் போலையோ அவங்கெல்லாம் இருக்கிறவங்க சரிங்கன்னு சொல்லி இருந்துட்டு போயிடுவாங்க. 40 வயசு கீழே இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர் என்ன நினைப்பாங்க? இப்போ ஏன் விஜய் பின்னாடி போகிறான்? ஏன் சீமான் பின்னாடி போகிறான்? ஏன் பாஜக பின்னாடி போகிறோம்? இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேது? அப்போ இந்த கட்சிகளோட வளர்ச்சியெல்லாம் இங்கேருந்து போனது தானே தெரிய வேண்டாமா? இந்த இடத்த நாமல்ல பெற்று தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சி எதுனா பாமக நின்றுருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஜாதி கட்சின்னு முத்திரை குத்தப்பட்டு அந்த முத்திரையை நீங்கள் சுமந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே பார்த்தீங்க, அது வரல. அவங்களுக்கும் கூட நீங்கள் வந்து சரியான விஷயங்கள் குழுவை சேர்க்கலையே. நாங்கள் யோசிச்சேன். அப்போ இந்த சத்தியத்தை என்னோட குடும்பத்தினர் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்ன சத்தியம் நீங்கள் தானே மீறினீங்க. ஒரு தடவை மீறல, 2வது மீறி இருக்கீங்க. மூந்தன் கொண்டு வந்தது என்ன கணக்கு? இன்னைக்கு மூந்தன் வந்து இளைஞருக்கு வருவார், இளைஞருக்கு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆக மாட்டாரா? நாளை கழிச்சு ஒரு எம்பி ஆக மாட்டாரா? அப்போ டாக்டர் சௌமியா அன்புமணிக்கு அப்போ ஒரு குடும்பத்தில் நீங்களே கொண்டு விட்டீங்களா? நானோ என்னோட குடும்பத்தில் யாருமே வராட்டு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொன்ன சத்தியத்தை நீங்கள் தானே மீறினீங்க, வேற யாருமே மீறலையே. அப்போ முதல் தப்பு. 2வது பாருங்க, இது மற்றவர்கள்லாம் எப்படி பார்க்குறோம், நம்மளாம் எப்படி பார்க்குறோங்கிற விட்டுருங்க. 108 பேரில் 100 பேர் வரலை அப்படின்னு உங்களுடைய கிரெடிபிலிட்டி அங்கே கேள்விக்குள்ளா இருக்கா இல்லையா? 108 பேர்ல நீங்க வந்து 100 பேர் வந்திருக்கணும், 8 பேர் தான் வரக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? அவர் சொன்னார் என்ன, ஐயா வந்து யார் அங்க வந்து கடவுள், அவங்களுக்கு வந்து செகண்ட் அப்பீல் கிடையாது. அவர் வந்து என்னையா அப்படின்னாருன்னா எல்லாம் ஐயா ஐயா அப்படின்றோம். அதுதான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நாங்கள் தோட்டத்துக்கு போயிருக்கேன், நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அப்போ அவ்வளோ பெரிய சுப்ரீமசி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ அது கெடுத்தது யாரு? அது எங்க போச்சு? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னா தானே எல்லாரும் செஞ்சாங்க. நீங்க தான் அன்புமணி வந்து தலைவர் நீங்க சரினாங்க, நீங்க தான் அன்புமணி மத்திய அமைச்சர் நீங்க சரினாங்க, நீங்க தான் சௌமியா கேண்டிடேட் நீங்க சரி. அப்ப இதை பூரா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னங்க, உங்களை நம்பி நாங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னோம், அப்ப நீ கடைசி தப்பு பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்ப சரியான டிசிஷனை தான் போயிருக்கணும். நீங்க எடுத்த டிசிஷன் தப்பு. எப்போ வந்து சொல்றீங்க அதை? இவ்வளவு வருஷமா அவங்க பின்னாடி நாங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, மிரட்டினாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் தான் சரி. அப்ப மிரட்டுறதுக்கு நீங்க பணிஞ்சிருவீங்களா? உங்களை ஸ்டாலின் மிரட்டுறாரு, உங்களை எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறாரு, உங்களை மோடி மிரட்டுறாரு, உங்களை திருமாவளவன் மிரட்டுறாரு. நீங்க பண்ணுவீங்களா, துணிவீங்களா? துணிஞ்சுதான் நிற்கும். அப்படித்தானே நம்பி பின்னாடி வராங்க. ஒரு தலைவருக்கு பின்னாடி எப்படி சார் வருவாங்க? நீ எந்த மிரட்டல், இந்த பணங்காட்டு நெறிகள் சலசப்புகள் அஞ்சாதானே நம்ம சினிமா டயலாக்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க அப்படின்னு எந்த பிரச்சனை வந்தாலும் துணை நிற்பாரு, முன்னாடி நிற்பார், அவர் வழி நடப்போம். நம்ம அப்படித்தானங்க நினைப்பாங்க. அப்போ வந்து இல்லைங்க என்னை மிரட்டிட்டாங்க, என்னை கதறிட்டாங்க, அழுதுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எமோஷனலாக நீங்கள் வந்து உறுதிமொழி எப்படி எடுக்கிறீங்க?
அமைச்சர் பதவி எந்த விஷயத்துக்கு நான் இரையாக மாட்டேன், நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். சொந்த பந்தங்களா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நண்பர் யாருக்கும் நான் எந்த தவளையும் சொல்ல மாட்டேன். உணர்ச்சி வசப்படாமல் டிசிஷன் எடுப்பேன், பாரபட்சம் இல்லாமல் டிசிஷன் எடுப்பேன். இதானே சார் பண்றோம். அப்ப அந்த இடத்துல நகர் நீங்க அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு தானே கட்சி, அரசியல் கட்சி எதற்கு, அதிகாரம் பெறுவதற்கு தானே. அப்ப இங்கே நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஈல்ட் ஆயிட்டீங்க. என் மகன்னு நான் விழுந்துட்டேன், என் மருமகள் நான் சம்மதிச்சிட்டேன், என்கிட்ட அழுதுட்டாங்க, என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னா நீங்க நம்ம கட்சி எப்படி வர்றது, 2 கோடி மக்கள் எப்படி வர்றது? அதாவது அவர் சொன்னதன் அடிப்படையில் தவறுகள் செஞ்சதெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்ற அவர் தான் அதை சொல்றாருன்ற நான் தவற செஞ்சு நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் பிராமிச மீறினது அவர். அதான் அவரே சொல்றாரு. சரிங்க விடுங்க, அது வந்து அவங்க கட்சியை நம்ம விட்டுருவோம். அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னது நீங்க. இப்ப அந்த பிராமிச மீறினது நீங்க, அதன் மூலமா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது நீங்க. அப்ப இந்த கிரெடிபிலிட்டி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களை நம்பி எதில் அடிப்படையில் வருவாங்கன்னு கேட்குறேன். ஏன் இந்த கட்சி 5% மேல வர முடியலன்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய உயர்த்து 30-35 எம்எல்ஏ இருந்த கட்சி ஏன் இப்படி நிற்குதுன்னு யோசிக்கணும்ல. சார், இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் பத்தி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. அப்பா கிட்ட தோக்குறதுல என்ன அப்படின்றத ஒரு விஷயமா வைக்கிறாங்க. ஸோ அப்பா கிட்ட அந்த ஈகோ கிளாஸை உடைக்கலாம். பல கருப்பையா வந்து ஒரு பேசி பெருசா வந்து படிக்கிறாங்க வைக்கிறாங்க. ஒரு அப்பா கிட்ட தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறதே இல்லைங்க. எதுக்கு அப்பா கிட்ட மகன் எதுக்கு தோக்கணும், மகன் எதுக்கு அப்பா தோக்கணும், 2 பேருமே ஜெயிக்கலாம்ல. இது உங்களுக்கு ஈகோ தானே, வேற என்ன. நான் சொல்ல நீங்க என்ன கொள்கை கோட்பாடு முரண்பட்டீங்கன்னு சொல்லுங்க. என்னைய இல்ல ஒருவேளை அவசரப்படுறாரா சார் ராமதாஸ் அவர்கள்? ஏன்னா திமுகல கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காத்திருந்தார். அதை பத்தி எல்லாம் இவங்க தானங்க உருவாக்குனாரு. அன்புமணி ராமதாஸுக்கு பதவி கொடுத்தது யார்? இன்னொருத்தர் வந்து பதவி வாங்கிட முடியுமா டாக்டர் ஐயா இருக்கும்போது? உங்களுக்கு அவர் சொல்றது தானே தலைவர். தலித் எழில்மலையை மந்திரி ஆக்குனது அவர் தான். யாராவது ஆட்சேபனை பண்ணாங்களா? ஏக்கமூர்த்தி ஆக்குனது அவங்க தான். ஒவ்வொருத்தரையும் அவங்க தான் ஆக்குறாங்க, ஆக்காம விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. தலைவரை மாத்துறாங்க. ஜி.கே. மணி என்ன சொன்ன, சரி நான் பார்த்துக்கணும், ஒரு 1.5 மாசம் தள்ளி வைங்க இவ்வளவுதானே கேட்டார். மாட்டேன் எப்படின்னு நீங்க மாத்தீங்கன்னு கேட்டார். அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி புரியுங்களா? ஜி.கே. மணியை மாத்திக்கப்பா, தம்பி வரானா பாப்பா, சரிங்க ஒரு 1.5 மாசம் கழிச்சு மாதிரி இவ்வளவுதானே சொன்னாங்க. அது ஏதோ ஜோசிய காரணங்கள் எல்லாமே செஞ்சது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல ஆனா அவர் சொல்லும் போது அதை கேட்டு நடக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார். இது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஆனாலுமே அதுதானே சொல்றேன். அதான் சொல்றேன். நீங்க காரணமா நீங்க மாத்துங்க. அன்புமணி ராமதாஸ் ஊழல் செய்தார். நான் மகனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இந்தியன் தாத்தா மாதிரி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க செய்யுங்க, யாரும் மறுக்கல. அவர் வந்து விலை போனார். அவர் வந்து எங்களை சமூகத்தை காட்டி கொடுத்தார். நீ என்னைய மதிக்கல, என்னை ஏற்று பேசினாரு, ஏன் ரூம்ல வந்து வரக்கூடாதுனாரு, ஏன்ட்ட யாரும் பேசக்கூடாதுனாரு, அம்மா மேல பாட்டில தூக்கி வீசினாரு, ஒய்ஃபோட வந்து. இது கம்ப்ளீட்லி டாக்கிங் அபவுட் ஃபேமிலி. நான் பாலிசிக்கு இந்தியாவுக்கு ஒரு துரோகம் பண்ணாரு, வன்னியர் சமூகத்துக்கு ஒரு கெடுதல் பண்ணாரு, பிஜேபி கிட்ட கட்சி அடமானம் வச்சாரு. எந்த அப்பாட்டையும் பிள்ளை வந்து நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறது, நான் கட்சியை பார்த்துக்கிறேன். ஏர் ஃப்ளைட்டில் கிளம்பி வந்தாங்களாம் ஐயாவும் சின்ன ஐயாவும் ஃப்ளைட்டில் கிளம்பி வரும்போது இனிமேல் நான் கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பையன் கட்டுறான். இறப்பா ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன கட்டுச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ இல்லை இப்போ நான் சொல்கிறேன்ப்பா, உரிய நேரம் சொல்கிறேன், 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். எதுக்கு கண்ணீர் விடணும்? அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க தைலாபுரம் தோட்டம் எப்படி அன்புமணிக்கு வருமோ அப்படிதான் பாமக வருது. இதை விட நீங்கள் வந்து கட்சியை நீங்கள் எப்படி கொண்டு போக முடியும் சொல்லுங்கள்? இப்படி ஒரு கட்சி நடக்க முடியுமா? இஸ் இட் எ ப்ராப்பர்ட்டி? அப்ப இந்த குடும்ப கட்சிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உடைய நிறுத்தும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் இல்லையா? இதே பிரச்சனை தான் தெலுங்கானா நடந்துட்டு இருக்கு. கவிதாவுக்கும் அவங்க சகோதரருக்கும் கேடிஆருக்கும் உங்க அப்பாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப யாருக்கு சொத்துன்னு தைலாபுரம் தோட்டம் உங்களுடைய உரிமை இந்திய சட்டம் சொல்லுது. பாமக என்னுடைய உரிமை எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி அன்புமணி ராமதாஸுக்கு போகும்? அப்ப முந்தானேத்து வரைக்கும் வந்து ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருந்தார். அப்ப அவருக்கு சொத்தா? அவருடைய மகன் தமிழ்குமரன் என்னுடைய அப்பா தாங்க தலைவர், இது என்னுடைய கட்சின்னு சொல்லி சொன்னாருன்னா, அப்ப இது அந்த சமுதாயத்துக்கு உருவாக்கப்பட்ட கட்சி இல்லையா? அந்த குடும்பத்துக்கு உருவாக்கப்பட்ட கட்சியா? அந்த பல கருப்பியா போன்றவர்கள் குடும்ப அரசியலை திமுக விமர்சித்தவர்கள் இப்படி வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவ்வளவு மூத்த தலைவர் திமுக என்ன சொல்றாரு? என்னங்க உங்க அப்பா பிள்ளை தாத்தா பேட்டி நீ வரிசையா வருவீங்களான்னு அந்த நிலைப்பாடு எடுக்கிறாரா இல்லையா? அப்ப இங்க வந்துட்டு நீ அப்பாட்ட தோக்குறது எதுக்கு தோக்கணும், எதுக்கு ஜெயிக்கணும்? 2 பேருமே ஜெயிக்கிற வழி பண்ண வேண்டியதானே. பாமக ஒன்றாக இருந்தவரை யாரா இந்த விவாதம் வந்ததா? அப்ப நீங்கள் தானே பொது வழிக்கு கொண்டு வந்தீங்க. அதனால தான் நான் சொல்றேன், இப்ப கூட அன்புமணி ராமதாஸ் இதை பொது வழிக்கு கொண்டு வரல. அவர் அப்படியே இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு நமக்கு ஒன்றும் குழப்பம். அந்த கலவரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து பாண்டிச்சேரி பொதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு, கலவரம் நடந்திருக்கு. ஆனா அவர் வெளியில காட்டாம உட்கார்ந்து இருந்தார். இப்ப நீங்க மொத்தத்தையும் உடைச்சுட்டீங்க. உடஞ்ச கண்ணாடி. அப்ப கண்ணாடி உடஞ்சிருச்சு, which is a fact. இனிமேல் ஒட்டினாலும் ஒட்ட வைக்கப்பட்ட கண்ணாடி. உடைச்சது யார் சார்? 2 பேரும் சேர்ந்துதான். 2 பேரும் சேர்ந்துதான். இங்க பாருங்க, கருத்து முரண் அப்பா பிள்ளைக்கு மத்தியில் வரணுங்கிறது இல்லை. தலைவருக்கும் பொதுச்செயலாளருக்கும் வரும், மாவட்ட தலைவருக்கும் நிர்வாகிக்கு வரும், மாவட்ட தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் வரும். கருத்து முரண் இல்லை. அதான் டெமோக்ரஸி. அதை நீங்க பேசி தீர்த்த பிறகு எப்படி போறீங்க?
இப்போ நாங்கள் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனியெல்லாம் கண்ணா பின்னான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் வந்து டிபேட்டில் போய் நிற்கும். அது சரி, இது தப்பு, இப்படி பண்ணலாம், இப்படி அப்படி பண்ணலாம், அப்படி 100 வைக்கும். ஆனால் எழுந்து அந்த ரூம் விட்டு வெளியே போந்து ஒரு டிசிஷனோட போகும்போது எல்லாரும் சேர்ந்து, அதாவது எதிர்த்தவர்களும் ஆதரவும் சேர்ந்து அந்த டிசிஷனை செயல்படுத்த தான் போகும். புரியுங்களா? தலைவர் சொன்னார்னோ, அண்ணன் சொன்னார்னோ, தம்பி சண்டைக்கு போக மாட்டோம். ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நான் தந்திட்டு தினமலரில் பார்த்தபோது லாங் டிஸ்கஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் எப்படி டீல் பண்றது, இந்த கட்சி எப்படி டீல் பண்றது, எல்லாம் டெமோக்ராட்டிக்கலா எந்திரிச்சு வெளியே போவாங்க. அவர் இப்படி இவர் இப்படி வெளியே சண்டைக்கு பண்ணிக்க மாட்டாங்களே. அப்ப நீங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க. அது நான் சண்டைக்கே வரல. அதை நீங்க பொது வெளியில உடச்சு கொண்டு வரும்போது தான் இப்ப தெரியுது. பூரா சுத்தி நான் எங்க வீட்டுக்குள்ள பேசினேன். அப்ப நீங்க 2 நாள் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. அது எனக்கு வெளியில வரும்போது தான் பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சு இதை வந்து டாக்டர் அன்புமணி கொஞ்சம் அமிக்கபிளா கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்கிறார் கம்பேரிட்டிவ்லி. அதை டாக்டர் ராமதாஸ் வந்து உணர்ச்சி வந்து முடிச்சு விட்டார். இன்னும் கூட 4 பேர் சேர்ந்து, நான் சொன்னேன், இந்த 108 பேர்ல 8 பேர் அங்கே போனாங்க, 100 பேர் இங்கே போனாங்கிற ஒரு சிக்னல் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்க வேண்டாமா? கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்க போறேங்கிறதுல எங்கேயுமே குறைச்சி வைக்கல. நான் நிதானமாக இருந்தபோது பக்குவப்பட்ட போது பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உழைப்பு என்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்புனார். சரிங்களா? அவருக்கும் 60 வயசு ஆயிருந்துச்சு அப்ப. ஆனா அவர் தலைவர் தெம்பா இருக்கிறாரே. அப்போ அவருடைய கைடன்ஸில் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சொல்ல 2016 நான் பேட்டி எடுக்கிறேன் தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ நான் லேசாக ஒரு வரி விடுறேன், ஃபர்ஸ்ட் வரி, இந்த எலெக்ஷனில் வந்து ஃபுல்லாக உங்கள் தலைமையிலே எல்லா டிசிஷனும் போகுது, நீங்கள் தான் முன்னிட்டு. ஆக்சுவலாக தான் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ரொம்ப தெளிவாக உடனடியாக இல்லை, தலைவர் அந்த பொதுச்செயலாளருடைய வழிகாட்டுதலில் அவருடைய உத்தரவை நான் செயல்படுத்துகிறேன். அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட தான் போய் எல்லாம் பேசணுங்கிறது. எவ்வளவு சீட்டு, யாரு கூட்டணி, எல்லாமே 2016 அவ்வளோ அவர் தான் முன்னிருந்தார். 99 சீட்டு தமிழக வரலாற்றை பார்க்காத எதிர்கட்சி வந்து நின்றுச்சு. ஆனா அவர் அன்னைக்கு என்ன சொன்ன, உடனே அப்படித்தானே சொல்லணும். அப்ப வந்து அன்புமணி முடிவெடுக்கலாம், ஆனா ஐயாவுடைய வழிகாட்டுதல் அப்படிதான் போவாங்க. அப்ப நான் வந்து இல்லை, நான் சொல்றேன், அது நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்கணும். எல்லா வீட்லையும் நடந்திருக்கும். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் முரண்பாடு இருந்திருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், செல்வி அக்கா போய் நிறைய சமாதானம் பண்ணியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லையும் இருக்கிறது. அதை வெளியில கொண்டு வரக்கூடாது. அது அங்கே அப்படி மிஸ் சரிங்க பண்ணிடலாங்க, அங்கே முடிச்சிடணும். அவரே கோட் பண்றாரு, 4 சுவருக்குள்ள நடக்க வேண்டியதை வெளியே கொண்டு வந்துட்டார் அன்புமணின்றது அவர். அதை வந்து பாண்டிச்சேரி மாநாட குறிப்பிடுறாரு, அந்த பொதுக்குழு கூட்டத்தை குறிப்பிடுறாரு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தானே அறிவிச்சார். அப்போ இனிஷியேஷன் அங்கே தான் இருக்கு. முகுந்தனுடைய நியமனத்தில் அந்த பிரச்சனை. இப்போ நான் கேள்விப்பட்டேன், முகுந்தன் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க அறிவிப்பானே, அப்புறம் நீங்க ரிசைன் பண்ணுவானே, என்ன உங்களுக்கு அதுக்கு? அதில் நான் கேட்குறேன், வன்னியர் சமுதாயத்தில் 2 கோடி மக்கள் நீங்க சொல்றீங்க, அதுல இளைஞரணி வழிநடத்த ஒரு தலைவர் இல்லையா? எய்தர் அது வந்து ஜி.கே. மணியனுடைய மகனா இருக்கணும், அல்லது அது வந்து அன்புமணி ராமதாஸுடைய மகனா இருக்கணும், இல்லாட்டி வந்து டாக்டர் ஐயாவோட பேரனா இருக்கும். அந்த குடும்பத்தை தவிர வேற எங்கேயும் ஆளே இல்லையா? அவர்கள் ஒரு எழுச்சி நகரை உருவாக்கட்டும். குரு எப்படி வந்தாரு? இன்னைக்கு இந்த மா.க. ஸ்டாலின் ஒருத்தர் வந்து அந்த இதுல டெல்டா மாவட்டங்கள் எப்படி உருவாகி நிற்கிறாரு? அப்ப தமிழ்நாட்டில் 100 பேர் உருவாகி நிற்கிறீங்கல்ல, அப்ப அந்த பிள்ளைகளை ஒருத்தர் வளர்த்துட்டு பார்க்க வேண்டியதானே, என்ன ஆகுதுன்னு பார்க்க வேண்டியதானே? அப்படித்தானே செய்யணும், அப்படித்தானே கட்சி வளரணும். பிஜேபியில் நேற்று அண்ணாமலை இருந்தார், இன்னைக்கு வந்து நயினார் இருக்கிறாரு, முந்தா நேற்று தமிழிசைக்கா இருந்தாங்க. அப்படித்தானே தலைவர்களை உருவாக்க முடியும். இப்போ இன்னைக்கு எவ்வளவு தலைவர்கள் கொண்ட கட்சியா இருக்குது? அப்போ அப்படி இல்லாமல் இல்லைங்க நான் முடிவு பண்ணிக்கலாம், அது எப்படி இருக்கணும்? யார் வளர்த்த கட்சி? நீங்கள் தான் வளர்த்த கட்சி. யாரா டிஸ்பியூட் பண்ணுவாங்களா? பாமகன்னா அது டாக்டர் ராமதாஸ் தான், சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்து வளர வேண்டாமா? அப்போ அடுத்த தலைமுறை கையளிக்க வேண்டாமா? அவர்களுக்கு நீங்கள் வழிநடத்த வேண்டாமா? இப்போ கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசும்போது சார், பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு காலில் விழுந்தாங்க, இல்லைன்னா நீங்க கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருன்ற அளவுக்கான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த கணக்கு அவர் சொல்றது அப்படி அதுக்கு வரும். இப்போ வந்து எங்க இருக்கிறாங்க? பாமகவும் பாஜகவும் அதிமுகவும் 2 ரூபா. அப்புறம் எங்க போயிருப்பாங்க? ஸோ அன்னைக்கு வந்து பிரிஞ்சுதானே அதான் சொல்றேன், அன்னைக்கு 2024 அதிமுக வேண்டாம்னு தமாக இவங்க கூட நின்னுச்சு, வாசன் பாஜக கூட நின்னாரு. ஆனா அவர் ஏதாவது ஏத்து பேசினாரு அதிமுகவை. அதனால என்ன இருக்கு? இப்ப இங்க போனா என்ன கெட்டு போயிருது? அது பாராளுமன்ற தேர்தல். இன்னைக்கு 4 வருஷத்துக்கு அவர் தான் பிரதமர், இன்னும் மிச்ச காலத்துக்கு அவர் தான் பிரதமர். சரி, நீ அதிமுகவை பாஜக சண்டை போட்ட போது அதிமுக பக்கம் தான் நிப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இந்த அதிமுக பாஜக போச்சே. ஆனா இன்னைக்கு இவரோட ஸ்டாண்டு மாறி இருக்கலாம்ல சார்? புரியலீங்க, எங்க போயிருப்பாரு? திமுக பக்கம் போயிருப்பாரா? அதிமுக பாஜக சேர்ந்தவரை நீங்க எங்க போவீங்க? அதிமுக பாஜக வாங்க சொன்னதுல நான் அதிமுக பண்ணேன், நீங்க பாஜக பண்ணீங்க. இன்னைக்கு அதிமுக பாஜக இணங்கி போயிடுச்சு, நீங்க எங்க போவீங்க? இப்ப நான் என்ன சொன்ன போல இந்திய ஜனநாயக கட்சி என்ன பாடுபட்டுருச்சு, இப்ப இவங்க கூட நின்று ஏசி சண்முகம் என்ன பின்தங்கிட்டாரு, இப்ப இவங்க கூட நின்று இப்ப ஜி.கே. வாசன் என்ன பின்தங்கிட்டாரு, நாளைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தானே போறாங்க. அப்ப அவங்களே ஒண்ணு சேர்ந்தாங்க, நீங்க அவங்களுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கணும்? அப்ப அன்னைக்கு நிலைப்பாடு தப்பாக சரியான டாக்டர் ஐயா எடுத்த நிலைப்பாடு தப்பானது இல்லையா? அப்ப நிலைப்பாடு தப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அது தப்பா. அவர் எடுத்த டிசிஷன் அந்த வகையில சரி நான் சொல்ல வரேன். பாஜக ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல்,
பாராளுமன்ற தேர்தலில் வந்து மேலே வந்து மோடி தான் ஜெயிக்க போறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதான் நடந்துச்சு. அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் தான் நிற்க போறாரு. அவர் என்ன சொன்னார், 6 வருஷம் முன்னாடி எங்களை வந்து போன முறை மோடி பதவி இருக்கும்போது எங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. போய் நீங்கல்ல சேர்ந்தாங்கல்ல, அப்போ எல்லாரும் வரவேற்று தானே வச்சாங்க, அவங்க அரவணைச்சு தானே போனாங்க. அப்போ நம்மளை நல்லா வச்சுக்கிறவங்க சேர்ந்துக்கிற என்ன தப்பு இருக்கு? இதில் போகக்கூடாதுங்கிறதுக்கு என்ன இல்லை? சரி, அதிமுக எவ்வளோ ஜெயிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு புரியுதா? நம்ம போயிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கோம். ஏடிஎம்கே பாருங்க 15 எம்பி கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு எம்பி கூட கிடைக்கல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏடிஎம்கே எந்த இடத்துல ஜெயிச்சது? உங்க கூட்டணி ஏடிஎம்கே பிண்டலிச்சா இல்லையா? 10-12 தொகுதி இல்ல. பாஜகவும் பாமகவும் ஒன்றிணைஞ்சிருந்த கூட்டணி அதிமுக பிண்டலிச்சா இல்லையா? அப்ப இது ஒரு பெரிய சக்தியா வளர்க்கான வாய்ப்பா ஜெயிச்சிருக்க முடியும்ன்றதையும் அதிமுகவோட போயிருக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க அப்ப எதுக்கு வந்து மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னீங்க? எதுக்கு அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு சொன்னீங்க? அது ஏன் ட்ரை பண்ணீங்க? அன்னைக்கு நீங்க அதிமுகவோட திமுகவோட போயிருந்திருக்க வேண்டியதானே? அதிமுகவோட இணைஞ்சிருந்தா அது ஒரு இயற்கையான கூட்டணியாவே இருக்கும் அப்படின்றது. இப்ப என்ன செயற்கையா மாறிச்சுன்னு கேட்கிறேன். அதான் உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க மற்றவங்க கூட்டணி வச்சாலும் அவங்களே கூட்டணி வச்சுட்டாங்கல்ல, உங்களுக்கு புரியலையா? இப்ப யாரோ ஒருத்தர் திமுகவோட கூட்டணி வச்சாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு போயிருச்சுங்க நீங்க சொல்லலாம். அவர் பாருங்க முந்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட தான் சேர்ந்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப அதிமுக வந்து திமுக கூடயோ பாஜக திமுக போயிருச்சுன்னு பாருங்க, நம்ம நடுரோட்ல மாட்டிட்டோம்னு சொல்லி சொல்லுவோம். அவங்ககிட்ட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்களே. இப்ப அவங்களுக்காக நீங்க சண்டை வரல என்ன இருக்கு? சார், இதுல வந்து கண்ணீர் விட்டாங்க, காலில் விழுந்தாங்க, நீங்க கொல்லி போற நிலை வரும், நான் பாஜக கூட போகலன்னா அங்க ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருந்திருக்கு அப்படின்றத தானே கன்வே பண்ணாரு. எமோஷனலான விஷயத்த அவங்க ஃபேமிலிக்குள்ள டீல் பண்ணும். அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இல்ல பிஜேபி ஏதோ கம்பல் பண்ணி இருக்குன்றது தான் அவர் கோட் பண்றாரு. எதுக்கு கம்பல் பண்ணணும்? எதுக்கு கம்பல் பண்ணணும்? பிஜேபி என்ன கம்பல் பண்ணுறது? அவர் உள்ள சேர்ந்தாருன்னா நல்லது நினைக்க போறாங்களா? கம்பல் பண்ண போறாங்க? கம்பல் பண்ணி ஒரு கட்டாய திருமணம் நடத்த முடியுமா? கொடுத்து நடத்த முடியுமா? கட்டாய தாலி வேணா கட்டலாம். இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்திருக்குன்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எமோஷன் ஆகிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் நிக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் நிக்கிறாரு. நான் எடுத்த டிசிஷன் வந்து ப்ராமிஸ் பண்ண சொல்லணும். ஏன்னா நமக்கு எல்லாரும் அவரே சொன்னது போல நான் ஏடிஎம்கே கூட பேசிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன கம்பல்சன் இருந்துச்சு? மருத்துவர் ஐயா ஏடிஎம்கே கூட பேசி அவருக்கு என்ன கம்பல்சன்? அதிமுக வந்து பாமக ஏதாவது டாக்டர் ஐயா சீனியர் ஏதாவது மிரட்டுச்சா? அப்ப சின்னவர் வந்து பிஜேபி கூட பேசினா மிரட்டினது கம்பல்சனு, பெரியவர் வந்து ஏடிஎம் கூட பேசினா அது மிரட்டல் இல்லையா? அப்ப என்ன இருக்கும் அது? புரியுங்களா? ஒரு ஸ்டாண்ட். அது நான் உங்களுக்கு சொன்னேன், இது எல்லாருமே நினைப்பாங்க, ஆளுக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, தனியா போகலாம் சேர்ந்து போகலாம். இப்போ வந்து கடந்த தேர்தலில் வந்து பாராளுமன்ற 2019 சொந்த சின்னத்தில் நிற்கிறதா தனி சின்னத்தில் நிற்கிறதான்னு விடுதலை சிறுத்தைகள் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து ரவிக்குமார் அவர்களை வந்து டிஎம்கே சின்னத்தில் நமக்கு ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறக்காக போட்டுட்டு, இப்போ நான் என்ன நல்லா இருக்காதுங்க, நான் கட்சி தலைவர், ஏன்னா நீங்க வந்து நான் வந்து இன்னொரு கட்சின்னு காட்டினா தெரியும், அப்போ நான் பானை சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ 2 பேரும் பானை சின்னத்தில் நின்ட்டாங்கல்ல. உங்களுக்கு புரியுங்களா? போன தேர்தல் அப்ப கட்சி பிளவுபட்டு கிடைச்சா ஒரு ராஜதந்திரம். முன்ன விட்டு கொடுத்து போறது. இதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு? சரி, இப்போ எதிர்வரக்கூடிய எலெக்ஷன் ரொம்பவே நெருங்கிருச்சு அப்படின்ற ஒரு சூழல்ல இப்படியான பிரச்சனைகள் அப்படின்றது இதுக்கப்புறம் நகர்வு எப்படி இருக்கு? பாமகவுக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்சிக்கு பின்னடைவு ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் வந்து இனி அவர்கள் தொட்ட உயரத்தை திரும்பி பார்க்க முடியாது. அவங்க வந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா சார்? ஏன்னா என்னவா இருந்தாலும் அப்பாவும் பையனும் அப்படின்றது அதை நீர் அடிச்சு நீர் விலகுமான்ற போல அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு. ஆனா வந்து கீழே இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் வந்து பெரிய விரக்தி அடைஞ்சிருக்கும். அது வந்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பெரிய விரக்தி அடைஞ்சிருவாங்க. இளைஞர்கள் வந்து சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன போல 40 வயசு கீழே இருக்கிறவங்களாம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. முன்னாடி வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் திமுகவுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு உழுவுன்னு இருந்துச்சு. இப்போ விஜய் வந்தப்புறம் அதையும் அசைச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 40 வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்லாம் ஏங்க நம்ம ஒன்றா எழுதி வச்சுதாங்க, ஏன்னா அங்கே கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கோ இருதயராஜ் மாதிரியானவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து மதிக்கப்படலை அப்படின்னு பேசுகிறார். கூட இருந்தவர் எம்எல்ஏவா இருக்கிறவர் அவங்களால ஆதரவு பெற்று எங்களால மதிக்கலன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அடுத்த தலைமுறை வேற மாதிரி நீங்கள் டேக்கன் கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அந்த சமுதாயத்தை நீங்களும் டேக்கன் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. அப்போ 40 வயசு கீழே இருக்கிறவங்களாம் மாற்றி யோசிக்கிறாங்க. அப்படி தான் சீமானுக்கு ஓட்டு போகுது, அப்படி தான் விஜய்க்கு ஓட்டு போடுது, அப்படி தான் பாஜகவுக்கு ஓட்டு போகுது. அப்போ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து முகுந்தனை கேட்பேன், அன்புமணியை கேட்பேன், நானே சொல்லுவேன், அப்புறம் நானே வருத்தப்படுவேன், அப்புறம் நானே சேர்த்துப்பேன். பார்ட்டிக்கு நாட் ஒர்க் இன் தட் வே. அப்போ இப்போ அந்த 108 பேர்ல 100 பேர் வரல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்புமணி பக்கத்துல நிக்கிறாங்கன்னு இளைஞர்கள் எல்லாருமே அந்த மாதிரியான கருத்து. அதுக்கு அடுத்தமே பின்னாடியே சமூக பிரிவேத கூட்டம் வரும்போது ஏன்ட்ட ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு 8 பேர் தான் ஒருத்தர் தான் வரலன்னு சொல்லி சொல்றேன். அதனால அது வந்து என்னன்னா, நீங்க வந்து கட்சியா பிளவுபட்டுச்சுன்னா எப்படி போகுது? பிளவுங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமா பிளவா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து உள்ள நேரத்தில் உடஞ்ச கண்ணாடி, அவ்வளவுதான். உடஞ்ச கண்ணாடி ஓட்டு பிளவும் பிளவு தான், கட்சி பிளவு தான் பிளவு. நீங்க பார்க்கணும், யூ வில் லூஸ் ஓட்டுனால அது வந்து பிளவு தானே. அது வந்து இன்னைக்கு தேமுதிகவோ மதிமுகவோ மூவேந்தர் முன்னேற்ற கழகமோ புதிய தமிழகமோ போற இடத்துக்கு போயிடக்கூடாது.
அவங்க 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 இருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்துச்சு. அவங்களாம் பெரிய உயரம் தொட்டவங்க. இல்ல வாக்கு வங்கியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச உருவாக்கும். 5% தான் சார் நீங்க வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. இல்ல அதுதான் சார். நீங்க அதுலயே 5 அதிகமா 5க்கு மேலேயே நீங்க போனது இல்லையே. பாமக நீங்க பின்னாடி பாருங்க, பின்னாடி எடுத்து பாருங்க. பாமக 8, 9, 10 தொட்ட சதவீதம் என்னைக்கா காட்டுங்க. அப்ப 5 தக்க வச்சிருந்தே பெரிய விஷயம். ஒரு தனி கட்சி இன்னைக்கு வந்து 8 வச்சிருக்கனால தானே விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் அங்கீகாரம் பெறாங்க. அப்ப 5ல இருந்து 8க்கு போறதுக்குள்ள நீங்க வழி பார்த்துருக்கணும். 5ல இருந்து 2 குறைஞ்சனால 3 தானே அது. உங்களுக்கு புரியுங்களா? இப்ப கூடுமா குறையுமாங்கிற கேள்விக்கு குழந்தையோட பதில் சொல்லும்ல. இன்னைக்கு நிலைமைக்கு பிறகு பாமகவின் ஓட்டு கூடுமா? இதுக்கு பாண்டே தேவையில்லை. பாமகவின் ஓட்டு கூடுமா குறையுமான்னு குழந்தை சொல்லும். அவரை நம்பி வந்தவங்களுக்கு நீ என்ன இப்ப இன்னைக்கு ஒரு மக்கள் நீதி மய்ய கட்சியோட ஓட்டு கூடுமா குறையுமா? நீங்க ஒரு சாதாரணமா சொல்லணும். அவர் வந்து திமுகவுடைய எம்பியா போயிட்டாரு. அப்ப எனக்கு திமுக அதிமுக வேண்டாம்னு சொன்ன போதுதான் எனக்கு கமல் தேவைப்பட்டுச்சு. எனக்கு திமுக நான் திமுக தானே ஏற்கனவே ஓட்டு போட்டு இருக்கிறேனே. அது கமல் மூலமா நான் எனக்கு திமுக ஓட்டு போடணும். மதிமுக எங்க கரைஞ்சது? மதிமுகவா திமுக வாங்க போது நான் மதிமுக பக்கம் நிற்பேன். மதிமுகவே திமுக பக்கம் போகும்போது நான் எதுக்கு மதிமுக பக்கம்? திமுக பக்கம் நேரடியா போயிருவேன்ல. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப பாமக ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவாக்குற சந்தர்ப்பத்தை பாமக தான் தொலைக்குது. வேற ஒருத்தர் வந்து கெடுக்கல. இப்ப 26 எலெக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இது ஏன்னா இவங்க எந்த கூட்டணி பாமகவுக்கு சேலஞ்சிங் டைம் அவ்வளவுதான். அது வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது. ஓட்டு வீழ்ச்சியில இருந்து எல்லாமே இருக்கும். அது ஒரு சேலஞ்சிங் டைம். அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண நம்ம வந்து பாருங்க, கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல சில பேருக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. நம்ம யுவராஜ் சிங் மாதிரி, தோனி மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு சீசனில் சரியாக விளையாடல, அடுத்த சீசனில் சமாளிச்சாங்க அப்படின்னு. அதை மாதிரி இந்த சீசன் அவர்களுக்கு நேரம் சரியில்லை. அது நம்ம கண்கூடாது. அவர்கள் தங்களுக்குள் பேசி சரி பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இது கட்சி வளரணும், நமக்கு பின்னாடி ஒரு பெரும் சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயம் நம்ம நம்பி வந்திருக்கு, அப்படியே சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா 10-11 மாதம் டைம் இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்ட கட்சிகள், எதிரெதிர் விமர்சித்த கட்சிகள், தனிப்பட்ட முறையில் விமர்சித்த கட்சிகள். எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் எதிரெதிர விமர்சிச்சுட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அது போல டைம் இருக்கு. இப்ப சுதாரிச்சுட்டாங்கன்னா சரி. நான் சொல்றது ஒரு வீழ்ச்சி, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து 2026 அவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு நான் போல. சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சிக்கான ஸ்பேஸ் இருக்கு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த அவருக்கு வந்து பக்குவம் இல்லை, அவர் சரியான தலைமை பண்பு இல்லை, இதெல்லாம் சொல்லும்போது பாமகவினுடைய முகமா அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர் விரும்புகிறார். வேற யார் இருக்கணும்னு சொல்லுங்க. அப்படி தலைமை பண்பு இல்லாதவரை தலைவராக்கியது யார்? அவர் தான். அதான் தவறு நான் செஞ்சுட்டேன். அதை எப்போ ஒத்துக்கிட்டீங்க? முகுந்தனுக்கு முன்னாடி இதை பத்தி எப்பயா பேசிருக்கீங்களா? முகுந்தன் பிரச்சனை பொது வெளியில வர்றதுக்கு முன்னாடி. ஆனா அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு என்னைக்கோ சொன்னேன்னு சொல்லார். அதை ஏன் நீங்க பொது வெளியில சொல்லல? அவர் ஏன் மாத்தல? முகுந்தன் பிரச்சனை வெளியே வந்த பிறகுதான் இதை பூரா பேசுறீங்க. பாட்டில் விட்டு அடிச்சாரு, நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாரு, எனக்கு கண்டிஷன் போட எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து எனக்கு அநீதி அளிச்சாருன்னு எதுவுமே நீங்க வெளியே சொல்லலையே. அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க எதுக்கு தலைவரா வச்சிருந்தீங்க? உங்களுடைய மகன், அது உங்களுக்கு வேற விஷயம். தலைவரா எப்படி இருப்பாரு? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவர் லீடரா நீங்க எப்படி தக்க வச்சீங்க? இல்லப்பா சரி பண்ண அன்பு ஜி.கே. மணி மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இப்போ வரைக்கும் ஏதாவது சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரா? அவர் எதுக்கு மாத்துனீங்க? அவர் எதுக்கு மாத்துனீங்க? எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒருத்தரை மாத்துனீங்க. அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்ற ஒருத்தரை வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க எப்படி நம்புறது? இந்த கேள்வி காமன் மேன் மனசுல எழுமா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. நன்றி.